மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு டாபிக் பார்த்தோம், வேஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அது வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது ஒரு குழந்தைகிட்ட வந்து வேல்யூஸை வளர்த்தெடுக்கிறதுக்கு. ஒரு குழந்தை வேல்யூஸை எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம். டீச்சர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், பேரண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை மீடியாவிலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை சொசைட்டிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான லிஸ்ட்டு தான் நம்ம அங்கே பார்த்தோம். இங்கே பார்க்க போகிறது மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ். என்னென்ன செயல்முறைகள் இருக்குது. ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த வேல்யூஸை வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ எஜுகேஷன் அப்படின்றது ஸ்கூலோட பொறுப்பு மட்டும் கிடையாது. அது ஒரு கம்பைன்ட் எஃபர்ட். எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணணும். யாரெல்லாம்னா பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொசைட்டி அண்ட் மீடியா. அதில் முக்கிய பங்கு, கீ ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு தான் இருக்குது. அப்போது அவங்க 2 வகையான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று ஃபார்மல் மெத்தட் ஒரு இன்ஃபார்மல் மெத்தட். ஃபார்மல் மெத்தட்னால் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கிளாஸ் ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபார்மலாக பண்ணுறது தான் வந்து ஃபார்மல் மெத்தட். இன்ஃபார்மல்னால் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணலாம். கிளாஸ் ரூமுக்கு வெளியேயும் பண்ணலாம். இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்டு நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இன்ஃபார்மல் மெத்தட்ன்றது. ஸோ மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. ஸ்டோரி டெல்லிங், ட்ராமடைசேஷன், ரோல் ப்ளே, பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டோரிஸ். ஸோ இதை ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டோரி டெல்லிங் ஆல்ரெடி தெரியும். ஸ்டோரி டெல்லிங்னால் கதை சொல்கிறது. ஸோ இது காலங்காலமாக நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம், ஏஜ் ஓல்டு மெத்தட். எதுக்குன்னா யூஸ் டு கன்வே மாரல் அண்ட் எத்திக்கல் லெசன்ஸ். நம்மளுடைய நல்ல ஒழுக்கத்துக்காகவும் எத்திக்கல் எது சரி எது தவறு அப்படின்ற விஷயங்களை கற்றுக்கிறதுக்காகவும் தான் இந்த கதைகள் சொல்லப்படுது. ஸோ இட் இஸ் போத் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஸோ இதை வந்து ஆர்ட்டுன்னு சொல்லலாம், சயின்ஸுன்னு சொல்லலாம். இப்போ சயின்ஸுன்றது வந்து யார் அது சொன்னாலுமே வந்து எல்லாருக்குமே பொதுவாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 1+1 அப்படின்னு சொன்னோம்னா 2 தான். நீங்கள் சொன்னாலும் 2 தான், நான் சொன்னாலும் 2 தான். ஸோ அது சயின்ஸ். ஆர்ட்டுன்றது அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமாக தோணலாம். எது சரி தப்புனே கிடையாது. எல்லாமே சரியான விஷயங்கள் தான். ஸோ அப்போது இந்த ஸ்டோரி டெல்லிங்கிறது இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் யூஸ் டு இன்ஸ்பயர் அண்ட் அவேக்கன் சில்ட்ரன்ஸ் இன்னர் செல்ஃப். ஸோ அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்களுடைய இன்னர் செல்ஃபை அவேக்கன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரி டெல்லிங் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா, டெல்லிங் ஸ்டோரிஸ் அபவுட் கிரேட் லீடர்ஸ். ஸோ பெரிய தலைவர்கள் இருக்காங்க, செயின்ஸ் இருக்காங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க, ரியல் லைஃப் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா கதைகளை சொல்லலாம். அந்த ஸ்டோரிஸ் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்கலாம், இல்லை எபிக்ஸ்னால் புராணம், மகாபாரதம், ராமாயணம், அது மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஒருத்தரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆர் ஃபோக்லோர் வந்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கதைகள் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஃபோக்லோர்ன்றது. இப்போ இது மூலமாக என்னென்ன வேல்யூஸ் ப்ரொமோட் பண்ணலான்னா, ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கிறது, கம்பேஷன், கருணையோடு இருக்கிறது, ட்ரூத், உண்மையாக இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாக இருக்கிறது, எம்பத்தி, அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்களுடைய கஷ்டத்தை உண்மையிலேயே புரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ மகாத்மா காந்தியோட ஸ்டோரியை சொல்லலாம். அவர் தன்னுடைய தவறுகளை வந்து தைரியமாக அவங்க அப்பாட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஸோ அப்போது அது வந்து ட்ரூத் அண்ட் கரேஜ், தைரியத்தையும் உண்மை சொல்கிற வேல்யூஸையும் வந்து சொல்லிக் கொடுக்குது. இல்லை தென்னாலிராமன், அக்பர், பீர்பால் ஸ்டோரிஸில் எல்லாம் பார்த்தோம்னா இட் ப்ரொமோட்ஸ் விஸ்டம், விட் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ விஸ்டம்ன்றது நம்ம அறிவோடு இருக்கிறது, விட்டுன்றது ஃபன்னியாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறது, ஆனால் அதில் ஒரு மீனிங்கும் இருக்கும், ஜோக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. அண்ட் ஜஸ்டிஸ், நீதி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தென்னாலிராமன், அக்பர், பீர்பல் கதைகள் மூலமாக கிடைக்கும். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு புரியும், ப்ளஸ் அவங்களால என்ஜாய் பண்ணவும் முடியும். கதைகள் கேட்கும்போது லீவ்ஸ் அ லாஸ்டிங் இம்பேக்ட் ஆன் யங் மைண்ட்ஸ். அவங்களுடைய மனசில் வந்து நல்லா பதியும் இது கடைசி வரைக்கும். என்கரேஜஸ் மாரல் ரிஃப்ளெக்ஷன். அந்த கதையை கேட்கும்போது அதை அவங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிட்டு அவங்களால அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அடுத்தது ட்ராமடைசேஷன்னா நம்ம சுருக்கமாக ட்ராமான்னு சொல்கிறோம்ல, அதுதான். இட் இஸ் அ க்ரியேட்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ரெசிவ் டெக்னிக். அது ஒரு க்ரியேட்டிவ், இது எக்ஸ்ப்ரெசிவ். நம்மள அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அதில் நடிக்கும்போது. ஸோ வேர் ஸ்டூடெண்ட்ஸ் எனாக்ட் ஸ்டோரிஸ், சீன்ஸ் ஃபார் மாரல் சிச்சுவேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடிப்பாங்க. இட் ஹெல்ப்ஸ் தம் இன்டர்னலைஸ் வேல்யூஸ் பை லிவிங் தம் த்ரூ ஆக்ஷன். ஸோ அது பண்ணும்போது ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் அது மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ட்ராமா மூலமாக பண்ணும்போது அது வந்து இன்டர்னலைஸ் ஆகும். அவங்களுக்கு இன்டர்னலைஸ்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுடைய உடலோட ஒரு அங்கமாகவே ஆயிரும் இந்த வேல்யூஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
பார்ட்டிசிபேட் இன் ஸ்கிரிப்டட் ஒரு இம்ப்ரூவைஸ் ட்ராமா. ஸ்கிரிப்டட்ன்றது ஆல்ரெடி ஒரு ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் எழுதி அதை வந்து நடிக்கிறது. இம்ப்ரூவைஸ் ட்ராமானா ஒரு ஹை லெவல் ஐடியா கொடுத்துட்டு அது பசங்களே வந்து அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ரெடி பண்ணி அவங்களே நடிக்கிறது. ஸோ டீச்சர் வந்து தீம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஹானஸ்டி அதை பற்றி ஒரு ட்ராமா பண்ணுங்கள், இல்லை கரேஜ் அல்லது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதை பற்றி ஒரு பண்ணுங்கள். ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது ஆண் பெண் எல்லா பாலினங்களும் சமம் தான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் ப்ரொமோட் ஆகும்னா டீம் ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி, லீடர்ஷிப் இது எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் ரூமில் ஸ்கிட்டு போடலாம். ஸ்கிட்டுன்றது ஒன்றும் இல்லை, ட்ராமா தான். சே நோ டு புல்லிங். இந்த ஸ்கூலில் வந்து பசங்க பெரிய பசங்க சின்ன பசங்களை புல்லி பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நடிக்க சொல்லலாம். ஸோ அப்போ அது வந்து கைண்ட்னஸ் அண்ட் இன்க்ளூஷன் இது ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு வேல்யூஸையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி பற்றி நாடகம் போடலாம். ஸோ அது கம்யூனல் ஹார்மனி, சமுதாய ஒற்றுமை, அதை அந்த வேல்யூஸை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ பெனிஃபிட் என்னென்னா இது மேக்ஸ் லேர்னிங் இன்ட்ராக்டிவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல். இன்ட்ராக்டிவ், ஸோ அவங்க பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஷியல்னால் அவங்க அதை உண்மையிலேயே பேப்பரில் படிக்காமல் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. என்கரேஜஸ் எம்பத்தி பை ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் எமோஷன்ஸ், என்ஹான்சஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ். ஸோ இது எல்லாமே இதோட பெனிஃபிட்ஸ். அடுத்து ரோல் ப்ளே. ரோல் ப்ளேன்றது ட்ராமா மாதிரி தான், பட் அதே நேரம் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரியல் லைஃப் ரோலை எடுத்து இவங்க பண்ணுவாங்க. ரோல் ப்ளேன்றது இப்போது டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்டாக இருக்கலாம், போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம். அவங்கள மிமிக் பண்ணி அவங்களோட ரோலை வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக முடியாது, அவங்க படித்து காலேஜ் போய் அதுக்கப்புறம் தான் ஆக முடியும். ஆனால் இந்த ரோல் ப்ளேயில் வந்து அவங்க தன்னை ஒரு போலீஸ் ஆஃபீஸரை நினச்சிட்டு ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வந்து நடித்து காமிக்கலாம். ஸோ அப்போது அதில் அவங்களால வந்து அந்த மாரல் சாய்ஸ் அண்ட் வேல்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோஷியல் ஆர் மாரல் இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் பியர் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. பியர் ப்ரெஷர்ன்றது இப்போது நம்ம சுற்றி இருக்கவங்களாம் ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கும் அதை பண்ணணும்னு தோணும். ஸோ அவங்க எல்லாருமே அந்த ப்ரெஷரை நம்ம மேலே போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பெரியவங்க கேஸில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா ஸோ நமக்கும் வந்து அந்த ப்ரெஷர் வந்துடும். ஓகே எல்லோரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பியர் ப்ரெஷர்ன்றது. ஸோ ப்ரீஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த ரோல்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தரோட ரோல் என்ன சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு அந்த ரோலில் சைன் பண்ணிடணும். போலீஸ் ஆஃபீஸர் யார், காமன் மேன் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் கண்டக்ட் டிஸ்கஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் த ஆக்டிவிட்டி. ஸோ அவங்கள வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த சிச்சுவேஷனில் ஆக்ட் பண்ணாங்க, என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, என்னென்ன சாய்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஸோ இதில் என்னென்ன வேல்யூஸ் ப்ரமோட் ஆகும்னா எம்பத்தி, டாலரன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கோஆப்ரேஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரெஃப்யூசிங் டு சீட் இன் அன் எக்ஸாம். ஸோ அந்த ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ அப்போது இட் ஷோஸ் இன்டெகிரிட்டி. அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து யாராவது புல்லி பண்ணாங்கன்னா அப்போது அவரோட ஃப்ரெண்டு போய் அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணலாம். ஸோ இட் ஷோஸ் கரேஜ் அண்ட் கேர். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னா அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். ஸோ இப்போ உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களால ஈஸியாக இதை ரிலேட் பண்ணிவிட்டு ஆக்ட் பண்ண முடியும். டெவலப்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இம்ப்ரூவ்ஸ் எபிலிட்டி டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட் வந்து பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டோரிஸ். ஸோ இது என்னென்னா ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ ஆட்டோபயோகிராஃபின்றது ஒருத்தரோட சுயசரிதை. பயோகிராஃபின்றது சுயசரிதை. ஆட்டோபயோகிராஃபின்றது அவங்க சுயசரிதையை அவங்களே எழுதிக்கிட்டாங்கன்னா அதுதான் ஆட்டோபயோகிராஃபின்றது. அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை கிரேட் பர்சனாலிட்டிஸ், நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்க பல மனிதர்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணுறது தான் வந்து இந்த பர்சனல் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டோரிஸ் மெத்தட். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகும்னா டீச்சர் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு ஒரு மாரல் டைலமா வந்தப்போ நான் வந்து எனக்கு என்னென்ன சாய்ஸ் இருந்துச்சு, நான் என்ன மாதிரி டெசிஷன் எடுத்தேன், அதனால் என்ன நன்மை விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இல்லை பயோகிராஃபிஸ் எடுத்து நம்ம இது பண்ணலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், மதர் தெரசா, நெல்சன் மண்டேலா இவங்களோட பயோகிராஃபிஸ்லாம் நம்ம அவங்களுக்கு படித்து காமிக்கலாம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் ப்ரொமோட் ஆகும்னா பெர்சிவியரன்ஸ் பொறுமையாக பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கடந்து வர்றது. சிம்பிளிசிட்டி எளிமையாக இருக்கிறது. பேட்ரியாட்டிசம் தேசப்பற்று. செல்ஃப் டிசிப்ளின் சுய ஒழுக்கம். ஸோ இது எக்ஸாம்பிள் வேணும்னா இப்போ அப்துல் கலாம் லைஃப்பை வந்து என்னென்ன வேல்யூஸ் டீச் பண்ணணும்னா ஹியூமிலிட்டி, எப்படி வந்து
தன்னடக்கத்தோடு இருக்கிறது, டெடிகேஷனாக எப்படி இருக்குது, அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அந்த ஒரு புது விஷயங்களை கண்டுபிடிக்கணும், புதிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாகம் தான் சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது. சுவாமி விவேகானந்தோட ஸ்பீச்சஸ், ஸோ அது கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அந்த வேல்யூஸ் டெவலப் ஆகும். ஸோ ஓவரால் இது பெனிஃபிட் என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஓகே இதெல்லாம் வேல்யூஸ், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத விட இவங்களோட லைஃப் எக்ஸாம்பிள்ஸை அவங்களுக்கு சொல்லி அது மூலமாக அந்த வேல்யூஸ் கடத்தும் போது அந்த ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ப்ரமோட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், பர்சனல் கோல் செட்டிங். ஸோ அவங்களோட சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பர்சனல் கோல் செட்டிங் வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு நான் இந்த வேல்யூஸை நான் ஹோல்ட் பண்ணணும், அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 4 தான் அந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாஸ்டரிங் வேல்யூஸ் இன் சில்ட்ரன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.